சென்னையில் இன்று காலை திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அண்ணா நகர், வடபழனி, கோடம்பாக்கம், தேனாம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் சுமார் அரை மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. மானாவாரி பயிர்களுக்கு இந்த மழை உகந்ததாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் உதகை, தொட்டபெட்டா, அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாவது நாளாக நேற்றும் கனமழை பெய்தது. தேயிலை மற்றும் மலை காய்கறிகளுக்கு இந்த மழை பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கோவை, தருமபுரி, பென்னாகரம், பாலக்கோடு சுற்றுவட்டாரத்திலும் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நாகை மாவட்டத்தில் கொரோனாவுக்கு சுய மருத்துவம் செய்து கொள்பவர்களால் அங்கு பாதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது. அங்கு 30 நாட்களில் 100% அளவுக்கு பாதிப்பு உயர்ந்துள்ளது. கொரோனா ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் சுய மருந்துகளை எடுத்துக் கொள்வதே பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் பெருக காரணம் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை திருவிக நகர் மண்டலத்திலும் கொரோனா பாதிக்கப்படுபவர்கள் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து வருகிறது. விதிகளை மீறி தெருக்களில் மக்கள் கூட்டம், சமூக இடைவெளியின்மை உள்ளிட்டவற்றால் ஏற்கனவே இப்பகுதியில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த நிலையில் பின்னர் குறைந்தது. இந்நிலையில் இப்பகுதியில் மீண்டும் பரவல் வேகம் அதிகரித்து வருகிறது. குஜராத் மாநிலத்தில் கடந்த ஒரு வாரமாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மேற்கொண்ட பகுதியில் கருடேஸ்வர் காட்டில் உள்ள நர்மதா ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ நர்மதேஸ்வரர் மகாதேவ் கோவில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதன் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நடப்பு 2020-2021 நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஜிடிபி விகிதமானது -23.9% உள்ளது. தற்போது கொரோனா வைரஸ் பாதிப்பு மற்றும் ஊரடங்கு காரணமாக ஜிடிபி சரிவடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் ரிசர்வ் வங்கியின் ரெப்போ வட்டி விகிதம் கடந்த மார்ச் மாதம் 1.15% குறைக்கப்பட்டது. இருப்பினும் இந்தியாவின் ஜிடிபி கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் இன்றைய நிலவரப்படி 3000க்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி மீண்டுள்ளனர். 500க்கும் மேற்பட்டோர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். மன்னார்குடி அரசு மருத்துவமனையின் கொரோனா வார்டில் மட்டும் 64 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களுக்கு சரிவர உணவு வழங்குவதில்லை என்றும், புகார் தெரிவித்தாலும் மருத்துவமனை நிர்வாகிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வந்ததுமே ஒரு மாஸ்கோ, சானிடைசரோ எதுவுமே ப்ரொவைட் பண்ணவே இல்லை எங்களுக்கு. அப்புறம் மறுநாள் அன்றைக்கி நைட்டு உப்புமா தான் வந்தது. அரிசியாகவே இருந்தது. அப்போயே நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் நர்ஸுகிட்ட. சாப்பாடு சரியில்லை, இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதையும் சரி நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னாங்க. திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளை விநாயகர் கோவில் சந்திப்பில் போக்குவரத்து காவலர் போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக சொகுசு காரை வாகன நிறுத்தத்தில் நிறுத்தப்படி போக்குவரத்து காவலர் அறிவுறுத்தினார். குடிபோதையில் இருந்த கார் உரிமையாளர்கள் போக்குவரத்து காவலரை தரைக்குறைவான வார்த்தைகளால் பேசி காரை காவலர் மீது மோதுவது போல் மிரட்டி அந்த இடத்தில் இருந்து தப்பி சென்றனர். இச்சம்பவம் அங்கு கூடியிருப்பவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. உசிலம்பட்டியை ஒட்டியிருக்கும் கிராமங்களில் மல்லிகை, முருங்கை, தக்காளி, கத்திரி போன்ற பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. இவற்றுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பதில் விவசாயிகள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வந்தனர். இப்போது வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ட்ரோன் கேமரா மூலம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கப்படுகிறது. குறைந்த நேரத்தில் அதிக நிலப்பரப்பில் மருந்து தெளிக்க முடியும் என்பதால் இந்த நடைமுறை விவசாயிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. ட்ரோன் மூலமாக நம்ம ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் பண்ணுறத ஒரு ட்ரையல் பேசிஸில் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இது ஒரு மாடலாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக வேண்டி நெக்ஸ்ட்டு அடுத்த விவசாயிகளும் நம்பிக்கை பெறும் விதமாக இன்றைக்கி இதை ட்ரையல் மோடில் பண்ணியிருக்கிறோம். இதனுடைய ரிசல்ட்டை வச்சு இதை ஃப்யூச்சரில் we can expand. மும்பை கிரவுபோர்ட் சந்தை பகுதியில் கபே ஜனதா என்ற உணவகம் உள்ளது. இதன் அருகே உள்ள நடைபாதையில் நேற்று இரவு வழக்கம் போல் பலர் அமர்ந்திருந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது சாலையில் வேகமாக சென்று கொண்டிருந்த கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து உணவகத்திற்குள் புகுந்தது. இதில் நடைபாதையில் அமர்ந்திருந்த 4 பேர் உடல் நசுங்கி பலியான நிலையில் 9 பேர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.
மணிப்பூர் மாநிலத்தில் ஹூருல் மாவட்டத்தில் இன்று அதிகாலை 2:39 மணியளவில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.1 பதிவான நிலநடுக்கத்தால் வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் அளவு குறைவு என்பதால் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனாவாலின் கையெழுத்தை போர்ஜரி செய்து முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து பணம் எடுத்த 5 பேர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் நிவாரண நிதி பரிவர்த்தனையில் முரண்பாடுகளை அதிகாரிகள் கண்டுபிடித்த நிலையில் அடுத்த 15 நாட்கள் விசாரணைக்கு பிறகு இந்த 5 பேரும் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் இவர்கள் வேறு மாநிலங்களிலும் இதே மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. Facebook நிறுவனம் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தவும் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. Facebook, வாட்ஸ்அப் உள்ளிட்டவற்றின் உதவியுடன் பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலில் பாதிப்புகளை ஏற்படுத்தியதாக வால் ஸ்ட்ரீட் இதழ் செய்தி வெளியிட்டது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மக்களவைத் தலைவர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி, Facebook நிறுவனம் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தவும், அதுவரை Facebook மற்றும் வாட்ஸ்அப்புக்கு நிலுவையில் உள்ள ஒப்புதல்கள், உரிமங்களை நிறுத்தி வைக்கவும் வலியுறுத்தினார். கேரள மாநிலம் சபரிமலையில் ஆண்டுதோறும் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வர். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக கடந்த மாசி மாத பூஜைகளுக்கு பின்னர் சபரிமலையில் பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பிட்ட நாட்களில் நடை திறந்து பூஜை சடங்குகள் மட்டுமே நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் மண்டல பூஜைக்கு கட்டுப்பாடுகளுடன் பக்தர்களை அனுமதிக்க தேவசம் போர்டு முடிவு செய்துள்ளது. ஆன்லைனில் பதிவு செய்யும் பக்தர்களை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் எனவும், கொரோனா இல்லை என சான்றிதழ் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் நாசிக்கில் உள்ள ரூபாய் நோட்டு அச்சடிக்கும் தொழிற்சாலையில் கடந்த 3 மாதத்தில் 125 ஊழியர்கள் கொரோனா தொற்றுக்கு ஆளாகினர். இந்நிலையில் கடந்த 2 வாரத்தில் மட்டும் 40 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு ரூபாய் நோட்டு அச்சடிக்கும் பணி 4 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனம் பெறாதவர்கள் மீண்டும் கட்டாயம் தகுதி தேர்வை எழுத வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளை திறப்பது பற்றி தற்போது எந்த யோசனையும் எழவில்லை என்றும், சூழ்நிலையை பொறுத்தே அரசு இதை முடிவெடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். கால நீட்டிப்பு என்பது 7 ஆண்டு காலம் மட்டும்தான் இதுவரையிலும் இருக்கின்ற நிலை. ஆகவே 7 ஆண்டு காலத்திற்கு பிறகு மீண்டும் அவர்கள் தேர்வு எழுத வேண்டிய வாய்ப்பு தான் இருக்குமே தவிர வேறும். இப்போது அதை பற்றி யோசிப்பதற்கு நிலையில் இல்லை. மத்திய அரசு சொல்லியிருக்கிறது இந்த மாதம் இறுதி வரையிலும். அதற்கு பிறகு இந்த நிலைகள் எப்படி நீடிக்கிறது இந்த கொரோனா வைரஸ் என்பதை அறிந்துதான் அதற்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் முடிவு மேற்கொண்டார். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் நியாய விலைக்கடை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறைந்த ஊதியத்தில் பணியாற்றும் நியாய விலைக்கடை ஊழியர்களுக்கு இரட்டிப்பு ஊதியம் வழங்க வேண்டும், கொரோனா காலகட்டத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்த பணியாளர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மொரட்டாண்டி சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. கார், ஜீப், வேன் உள்ளிட்ட வாகனங்களுக்கு 45 இருந்து 75 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. கனரக வாகனங்களுக்கு 10 ரூபாய் உயர்த்தப்பட்டு 155 ரூபாயாக வசூலிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் டிரம்பின் 4 வருட ஆட்சியானது ஒரு நச்சு கலவையாக மாறி போய்விட்டதால் அந்த நச்சை நீக்கி நாட்டின் நிலைத்தன்மையை பாதுகாப்பதில் வரும் தேர்தல் முக்கியத்துவம் பெறுகிறது என அதிபர் வேட்பாளர் ஜோ பிடன் காணொலியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அமெரிக்க மக்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் மக்களுக்கான பல்வேறு விஷயங்களை கையாள்வதிலும் நாட்டின் ஜனநாயகத்தின் மீதும் ஒரு நச்சு கலவையாக அதிபர் டொனால்டு டிரம்ப் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று கூறிய ஜோ பிடன், இதற்கெல்லாம் தீர்வாக நாம் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டிய தருணம் இப்போது நெருங்கிக் கொண்டிருப்பதாக அவர் கூறினார். துருக்கியில் 98ஆம் ஆண்டின் வெற்றி தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக 300 ட்ரோன்கள் ஒருங்கிணைந்து வானில் மாயாஜாலம் செய்தன.
1922ஆம் ஆண்டில் ஆகஸ்ட் 30ஆம் நாள் கிரேக்க படையுடன் போரிட்டு துருக்கி வெற்றி பெற்றது. இதன் நினைவு ஆண்டுதோறும் வெற்றி தினமாக அங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. வெவ்வேறு தினங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளை உள்ளடக்கியதாக கொண்டாடப்படும் இதன் ஒரு பகுதியாக நேற்று இரவில் ட்ரோன்கள் மாயாஜாலம் செய்வதன் நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக பணக்காரர் பில்கேட்ஸ் தனது நெருங்கிய நண்பரும் மற்றொரு உலக பணக்காரரான வாரன் பப்பெட்டின் 90வது பிறந்த நாளுக்கு தானே கேக் தயாரித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்வீட்டில் 30 வயதானவர்களின் மனக்கூர்மையும் 10 வயது குழந்தையின் குறும்பு சிரிப்பையும் 6 வயதுடையவர்களின் உணவு பழக்கத்தையும் வாரன் கொண்டிருப்பதாக பாராட்டினார். உலக பங்கு வர்த்தகத்தில் வாரன் பப்பெட் மிகப்பெரிய கோடீஸ்வரராக திகழ்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் அமெரிக்க ராணுவ வாகனம் மற்றும் கார் மோதிக்கொண்ட கோர விபத்தில் 4 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். வடகொரிய எல்லையோரம் மலைத்தொடர் அருகே உள்ள போச்சியா நகரில் இந்த விபரீத விபத்து நிகழ்ந்தது. ராணுவ ரோட்ரிக்ஸ் வகை பீரங்கி வாகனம் வேகமாக வந்த கார் மீது மோதியதில் கார் மோசமாக நசுங்கி சேதமடைந்தது. இதில் காரில் பயணித்த 4 பேர் உயிரிழந்ததாகவும் ராணுவ வாகன ஓட்டுநர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். US soldier who was in the armoured vehicle suffered a minor injury and was taken to hospital. Footage and photographs provided by Pocheon Fire Station showed a completely பெலாரஸ் நாட்டில் போராட்ட கலவரத்தின் மத்தியில் காதலர்கள் இருவர் தங்கள் காதலை பகிர்ந்து கொண்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்துவதாக அமைந்தது. அதிபராக இருந்து வரும் அலெக்சாண்டர் லுகாசென்கோ அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டு 6வது முறையாக பதவியேற்றுள்ளார். ஆனால் தேர்தல் மோசடி நடைபெற்றதாக கூறி மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தி தீவிர போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மின்சிகல் நகரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது காதலர்கள் இருவர் தங்கள் காதலை வெளிப்படுத்தி முத்தப்பதிவுடன் அங்கீகாரத்தை பகிர்ந்து கொண்டனர். வேலைவாய்ப்பை உருவாக்கவும் காடுகளின் பரப்பளவை அதிகரிக்கும் வகையிலும் 855 மில்லியன் மரங்களை வளர்க்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து அந்நாட்டின் வன ஆர்வலர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறும்போது, கோடை காலத்தில் அதிகரித்து வரும் வெப்பத்தின் அச்சுறுத்தலில் இருந்து அமெரிக்காவின் நகரங்களை பாதுகாக்க மரங்களின் அவசியம் தேவைப்படுகிறது என்று தெரிவித்தனர். ஆஸ்திரேலியா வடக்கு பிராந்திய பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீயால் அங்குள்ள வான்பரப்பில் கரும்புகை சூழ்ந்து பரவியுள்ளது. வனப்பகுதியின் 50,000 ஏக்கர் பரப்பில் கட்டுக்கடங்காமல் எரியும் காட்டுத்தீயில் புதர்கள், மரங்கள் உள்ளிட்டவை ஏராளமாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. இதில் கால்நடைகள் மற்றும் பொதுமக்கள் அவசரமாக மாற்று இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். தீயை அணைப்பது ஹெலிகாப்டர் உள்ளிட்டவையுடன் தீயணைப்பினர் போராடி வருகின்றனர். அமெரிக்காவில் மீண்டும் ஒரு கருப்பின இளைஞன் கொல்லப்பட்டதற்கு நீதி கேட்டு போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. அண்மையில் சில மாதம் முன்பு ஜார்ஜ் ஃபிளாய்ட் என்ற கருப்பின இளைஞர் போலீசாரால் கொல்லப்பட்ட சோகம் மாறாத நிலையிலும் ஜேக்கப் பிளேக் என்ற மற்றொரு இளைஞரும் கொல்லப்பட்டதால் அங்கு மீண்டும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இதில் தலைநகர் வாஷிங்டனில் நடந்த போராட்டத்தில் பல நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் ரப்பர் குண்டுகளால் தாக்கியும் கூட்டத்தினரை விரட்டியடித்தனர். மாண்டினீக்ரோவில் நடைபெற்று முடிந்த தேர்தலில் எதிர்க்கட்சி வெற்றி வாய்ப்பை பெற அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஞாயிறன்று மாண்டினீக்ரோ நாட்டில் அதிபர் தேர்தல் நடைபெற்றது. இதையடுத்து வாக்குகள் எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் தற்போது அதிபராக உள்ள மைலோ ஜூகானோவிக் விட எதிர்க்கட்சி வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் போர்ட்லாந்து நகரில் நடந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பாக அதிபர் டிரம்பும் ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளர் ஜோ பிடனும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி வருகின்றனர். அமெரிக்காவின் மினசோட்டா மாகாணம் மினியாபோலிஸ் நகரில் ஜார்ஜ் ஃபிளாய்ட் என்ற கருப்பினத்தவரை போலீசார் கழுத்தை நெரித்து கொன்றதை கண்டித்து ஒரேகான் மாகாணம் போர்ட்லாந்து நகரில் 3 மாதங்களுக்கும் மேலாக போராட்டம் நடந்து வருகிறது. இனவரிக்கு எதிராக பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்கிற அமைப்பின் சார்பாக நடந்து வரும் இப்போராட்டத்தை அதிபர் டிரம்ப் கடுமையாக விமர்சித்து வருகிறார். பதிலுக்கு ஜோ பிடனும் தன் பங்கிற்கு டிரம்பை குற்றம் சாட்டி வருகிறார். அமெரிக்காவின் லூசியானா பகுதியில் லாரா புயலுக்கு பின் அங்குள்ள அனைத்து இடங்களும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதன் பாதிக்கப்பட்ட இடங்களை அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த 29ஆம் தேதி ஹெலிகாப்டர் விமானத்தில் சென்று பார்வையிட்டார். இதையடுத்து பாதிப்பிற்கு உள்ளான லூசியானா மற்றும் அதையொட்டிய இடங்களை பேரிடர் பகுதியாக அவர் அறிவித்தார். இந்நிலையில் வீடிழந்து தவிக்கும் ஏராளமானோர் மத்தியில் மின்தடை மற்றும் தொலைத்தொடர்புகள் இன்னமும் புனரமைக்கப்படாததால் மக்கள் சிரமத்தில் உள்ளனர். நியூசிலாந்தில் 120 நாட்கள் கொரோனா தொற்று ஏதுமில்லாமல் நீடித்து வந்த நிலையில் அந்நாட்டின் ஆக்லாந்து நகர் பகுதியில் மீண்டும் கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதால் பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் அதிரடி நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டார். அதன்படி பொது போக்குவரத்துகள் உள்ளிட்டவை முடக்கி வைக்கப்பட்டன. இதையடுத்து தளர்வுடன் நேற்று முதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் அங்கு போக்குவரத்தை பிரதமர் ஜெசிந்தா அனுமதித்துள்ளார்.
ஜெர்மன் நாட்டில் முன் எப்போதும் இல்லாத வகையில் கடும் வெப்பம் மற்றும் தண்ணீர் வறட்சி பரவலாக ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அத்துடன் அங்குள்ள ஏராளமான வனப்பரப்பின் பெரும் பகுதிகள் நீரின்றி வாடும் நிலை கவலை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி நியூயார்க் நகரில் நேற்று தொடங்கியது. கொரோனா தடுப்பு மருத்துவ உயிர் பாதுகாப்பு நடைமுறையை பின்பற்றி ரசிகர்களின்றி போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் முதல் சுற்று ஆட்டத்தில் முன்னாள் நம்பர் 1 வீராங்கனையும் 2016ஆம் ஆண்டு சாம்பியனுமான ஏஞ்சலிக் கெர்பர் ஆஸ்திரேலியாவின் அஜிலா டாம்ஜனோவிச்சை எதிர்கொண்டார். இதில் 6-4, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் ஏஞ்சலிக் கெர்பர் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார்.